எனக்கு மாறணும். இப்படி நாம டிசைட் பண்ணியாச்சு, அதுக்கு தான் நாம இங்க ரீச் ஆயிருக்கு, அப்படிதானே? ஸோ மிகப்பெரிய சக்சஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல யாரு கேட்டாலும் சரி, இங்க பணக்காரர் யாரு, வேல்யூ இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா நம்ம பேரு சொல்லணும். இப்போ நாம பிறக்கும் போது அவ்வளோ பெரிய ஃபேமிலியில பிறக்கல, அவ்வளோ காசு நமக்கு இல்லை. பட் இறந்து போகும்போது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம குழந்தை வளரும்போது அவரு நாளைக்கு சொல்லணும், குழந்தையோட குழந்தை சொல்லணும், எங்களோட லைஃபை டோட்டலா மாத்தினது இந்த நபர், அந்த போட்டோ அங்கே வைக்கணும். இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாவை அம்மாவை தெரியும், தாத்தாவை தெரியும், அதுக்கு மேல ஒரு வேலை கூட, ஒரு ஜெனரேஷன் கூட தெரியும். அதுக்கு மேல தெரியுமா? ஏன் தெரியாது? அவர் எதுவும் பண்ணல. 1000 வருஷம் முன்னாடி இறந்து போன நிறைய நபரோட போட்டோஸ் இருக்கு இல்லையா? அமெரிக்காவில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு. பட் நம்மளோடது இல்லை, நம்ம ஃபேமிலியோடது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம இப்பவே இந்த மாதிரி இறந்து போனா நம்ம ஜெனரேஷன் ஓகே, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்மளை பத்தி தெரியாது, சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. தீருபாய் அம்பானியை பத்தி நமக்கு தெரியும். தீருபாய் அம்பானி யாரு? தீருபாய் அம்பானி யாரு? நோய்ஸ் வரலாம். தீருபாய் அம்பானி முகேஷ் அம்பானியோட அப்பா. தீருபாய் அம்பானியோட அப்பா யாருன்னு தெரியுமா? யாரு? தெரியாது. ஏன் தெரியாது? முகேஷ் அம்பானியோட அப்பா தீருபாய் அம்பானியும் நமக்கு தெரியும். தீருபாய் அம்பானியோட அப்பா யாரு? தெரியாது. ஒரே ஜெனரேஷன், ஒற்ற ஜெனரேஷன் தான் தாண்டினது, பட் தெரியாது. அதுக்கு காரணம் அவர் எதுவும் பண்ணல. அவர் ஜீவிச்சாச்சு, அவரோட ஃபேமிலி அதுக்கு மேல இல்லை. இந்த சொசைட்டிக்காக, ராஜ்யத்துக்காக, கம்யூனிட்டிக்காக ஏதாவது செஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவல்ல யோசிக்கும். கிளியர்? அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இங்க வாழ்ந்து, அப்படிப்பட்ட மனிதனா தான் இங்க இருந்து இறந்து போனோம். அதுக்கு நீங்க ரெடியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறுத்தினது எத்திக்ஸ்ல தானே. ஒரு மார்க்கர் கொடுங்க, ஏதாவது ஒரு மார்க்கர்.